ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம், லேப்டாப் என கல்விக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்து வரும் நிலையில் அரசாணை வெளியிட்டும் உதவித்தொகை கிடைக்கவில்லை என மாணவி நேத்ரா தெரிவித்துள்ளார். யார் இந்த நேத்ரா என்றால், நாம் சுமார் 5 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொரோனா காலகட்டத்திற்கு செல்ல வேண்டும். கொரோனாவினால் உலகமே முடங்கி கிடந்த போது மதுரை மேலமடை யாகப்பா நகரைச் சேர்ந்த சலூன் கடை உரிமையாளர் மோகன் என்பவரின் 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் தனது சேமிப்பாக வைத்திருந்த 5 லட்சம் ரூபாயை எடுத்து ஏழை எளியவருக்கு தானமாக வழங்கியது நினைவிருக்கிறதா? அவர்தான் இந்த மாணவி நேத்ரா. இவரது இந்த சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாராட்டி பேசியதால் நேத்ரா பிரபலமானார். மாணவியை பாராட்டி தமிழக ஆளுநர் மற்றும் அரசால் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டன. உயர்கல்விக்காக சேமித்து வைத்திருந்த 5 லட்சம் ரூபாயையும் மாணவி உதவியாக வழங்கியதால் அவரது உயர்கல்விக்கான மொத்த செலவையும் அரசே ஏற்கும் என அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டதோடு அவர் 10ஆம் வகுப்பு படித்தபோது 24,000 ரூபாய் 2021ஆம் ஆண்டு அரசு சார்பில் வழங்கப்பட்டது. அரசாணை வெளியிடப்பட்டதால் இனிமேல் தொடர்ந்து பணம் கிடைக்கும் என நினைத்த மாணவி தரமான தனியார் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பை முடித்ததோடு கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் கல்வியை தொடர்ந்தார். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக தனக்கான உதவித்தொகை கிடைக்கவில்லை என மாணவி நேத்ரா தெரிவித்துள்ளார். வணக்கம், நான் மதுரை மாவட்டத்திலிருந்து நேத்ரா பேசுறேன். கடந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்க படிப்புக்காக சேர்த்து வச்சிருந்த 5 லட்ச ரூபா உதவி பண்ணோம். அதனால பாரத பிரதமர் அவர்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில பாராட்டு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் என்னோட உயர்கல்வி செலவை ஏத்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நான் 10th படிக்கும்போது என்னோட உயர்கல்வி அந்த கல்வி செலவை முதலமைச்சர் பணம் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 11th 12th காலேஜ் அதுக்கான பணம் இன்னும் வரல. நாங்க அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் விஓ ஆபீஸ் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போய் சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்னும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. அந்த பணத்தை கொடுத்தா ரொம்ப நல்லதா இருக்கும். நாங்க இதுக்காக கோயம்புத்தூர்ல சேர்த்து பெரிய இன்ஸ்டிடியூட்ல படிச்சிட்டு இருக்கேன். இதை நம்பிதான் நாங்க படிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு உதவி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். உதவித்தொகை கிடைக்காதது குறித்து விஏஓ முதல் மாவட்ட ஆட்சியர் வரையிலும் மனு அளித்தும் உரிய பதில் கிடைக்கவில்லை என மாணவி நேத்ரா தெரிவித்துள்ளார். அரசு உத்தரவாதம் வழங்கியதால் தான் கோவையில் உள்ள கல்லூரியில் தாம் படிக்க சேர்ந்ததாகவும், எனவே உதவித்தொகை கிடைத்தால் நன்றாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். ஃபீஸ் கட்டுறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கு. அப்பா சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்ட முடியுது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு செலவு பண்றதுக்கு. ஏன்னா பெரிய இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறனால இதை நம்பிதான் நாங்க சேர்ந்தோமே. அவங்க கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். கடந்த 3 ஆண்டுகளா அவங்க கொடுக்கல. 11th 12th காலேஜ் பணத்தை அவங்க கொடுக்கல. 10th பணம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கடந்த 5 lakhs கிட்ட வருது. அதை அவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஆமா, அவங்க உதவி ஏன்னா 10th பணம் கொடுத்துட்டாங்க. சரி, நமக்கு கல்வி தொகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில தான் நாங்க போய் சேர்ந்தது. அவங்க எங்களுக்கு டைரக்டா கொடுக்குறாங்க. நாங்க அது காலேஜ்ல பே பண்ணிடுறோம். 10th கொடுத்திருந்தாங்க. 24,000 10th பணத்தை கொடுத்திருக்காங்க. என்ன காரணத்தால டிபார்ட்மென்ட் மாதிரி எதுவும் சொல்றாங்களா? இது ரீசன் சொல்றாங்களா? அதிகாரிகளை சந்திச்சு கேட்கணுமா? இல்ல, எந்த காரணமும் சொல்லல. நாங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்க வந்துரும்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் அதுக்கான பணம் வரல. மாவட்ட ஆட்சியர் எதுவும் சந்திச்சு மனு கொடுத்துருக்கீங்களா? அது நாங்க அடிக்கடி போய் மாவட்ட ஆட்சியரை பார்த்து நாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். மனுவும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். கொரோனா காலகட்டத்துல நீங்க சிறு சேமிப்பு வச்சிருந்த 5 லட்சத்தை கொடுத்தீங்க. பாரத பிரதமர் பாராட்டினார் மாதிரி சொல்றீங்க. இப்போ இந்த பணம் இல்லாதனால எந்த அளவுக்கு உங்களோட கல்வி பாதிப்பு ஏற்படுது? பாரத பிரதமரே பாராட்டினார்ல? பாரத பிரதமர் பாராட்டினா நாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதமா தான் நாங்க அந்த 5 லட்சத்துக்கு கொடுத்தோம். எதிர்பார்க்கல. பணம் முதலமைச்சர் உயர்கல்வி செலவை ஏத்துக்கிட்டதா சொன்னனாலதான் இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்தோம். அந்த நம்பிக்கையில தான் நாங்க போய் சேர்ந்தோம் அவங்க தருவாங்கன்னு. மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. எந்த ஒரு எதிர்பார்ப்பதோட நாங்க செய்யல. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.